வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளை விரைவில் தீர்க்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தல். வெள்ளவாயு பேருந்து விபத்து. உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகள் இன்று. இத்தாலியிலிருந்து யாழ் வந்தவர் பற்றைக்குள் சடலமாக மீட்பு. தமிழரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு. கசிந்த தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். கொத்து கொத்தாக மக்கள் பலி. இனி விரிவான செய்திகள். மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்குமயப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய தவறியதாலும் அவற்றின் திட்ட காலங்களை நீடித்து மதிப்பிடப்பட்ட செலவை அதிகரித்ததால் அந்த திட்டங்களின் நன்மைகளையும் முதலீடு செய்ய நிதியின் பிரதிபலன்களையும் நாடு இழந்துள்ளது. இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மொனராகலை மாவட்டத்தில் 2025 ஆண்டிற்கான பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சேவைகள் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்தவொரு நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, திரைசேரியின் நிதி கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமாயின் கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். கொடியாகல மற்றும் கெபிலித்த வன பகுதிகளில் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் இந்த ஆண்டு புதிதாக 62,000 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கு அறிவித்துள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்த அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதிவில் அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது. 13வது திருத்தத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் 2014 முதல் நடத்தப்படவில்லை என்று மனித உரிமைகள் ஆணையாளரின் கூற்றுக்கு பதிலாகவே அரசாங்கம் இந்த பதிலை வழங்கியுள்ளது. முன்னதாக 2025 ஆண்டில் அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தியது. இந்த நிலையில் எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் தமது பதில் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வெள்ளவாயு பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைவரினதும் இறுதிக்கிரியைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. பேருந்து விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்திருந்தனர். காயமடைந்த அனைவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதியினுடைய இரத்த மாதிரிகள் இன்று மேலதிக பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பேருந்தை செலுத்தும் போது அதன் சாரதி போதைப்பொருள் அல்லது மதுபானம் பயன்படுத்தியிருந்தாரா என்பதை அறிய அவரது இரத்த மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று காவல் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் வெள்ளவாய வீதியில் 1000 அடி பள்ளத்தில் விழுந்து பேருந்து மிகுந்த முயற்சியின் மூலம் மீட்கப்பட்டுள்ளது. பேருந்தின் சிதைவுகள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே பேருந்தின் பாகங்கள் நாளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட உள்ளன. யாழில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் பற்றைக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
காங்கேசன்துறை வீதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் குறித்த நபர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் நடை உடற்பயிற்சிக்கு சென்ற வேளை அவர் காணாமல் போயுள்ளார். இதையடுத்து நேற்றைய தினம் கொக்குவில் கல்வாரி தேவாலயத்திற்கு அருகாமையில் உள்ள பற்றைக்குள் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடம் தெரியாமல் அந்த பகுதிக்கு சென்ற வேளை குருதியமுக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புல்லுமலை பகுதியில் நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கும் குடிநீர் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கினால் பாரிய போராட்டம் வெடிக்கும் என அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் ஏறாவூர்பற்று உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த வெடிக்கத்தை பற்றி தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், குடிநீர் என்பது ஒரு விற்பனை பொருள் அல்ல. அது இறைவனால் மனிதர்களின் உயிரினங்களின் தாகத்தை போக்குவதற்காக படைக்கப்பட்ட இயற்கை வளம். அதனை உறிஞ்சி விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்குவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்த கிராம மக்களும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் புல்லுமலை தண்ணீர் தொழிற்சாலைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது. மீறி வழங்கினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும். அவ்வாறான போராட்டத்திற்கு தமிழரசுக் கட்சி முன்னின்று ஆதரவு வழங்கும் என தெரிவித்துள்ளனர். எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலைமை ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு 300 தொடக்கம் $350 மில்லியன் எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வனவுக்காக புதிய கேள்விப்பத்திரங்களை கோரியுள்ளது. 18 பேர் புதிய கேள்விப்பத்திர விண்ணப்பங்களை எடுத்துள்ள நிலையில் புதிய எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திர நெறிமுறைகளின்படி கொள்வனவிற்கான வைப்புத் தொகை $1 மில்லியன் காணப்பட்டது. இருப்பினும் புதிய கொள்வனவு வைப்புத் தொகையை $2.7 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு செயற்பாட்டிற்கான வைப்புத் தொகை $3 மில்லியன் இருந்து $27.5 மில்லியன் விசாலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்விப்பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பதையே கேள்விப்பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும். அதனால் போட்டித்தன்மை காணப்படுவது அரிதாகவே இருக்கும். ஆனால் பழைய செயற்பாட்டை வைப்புத் தொகையில் 18 பேரும் விண்ணப்பிக்கலாம். அப்போது போட்டித்தன்மை அதிகரிக்கும். இதனால் பாரிய சிக்கல் ஏற்படலாம். இந்த சிக்கல் மறுபக்கமாக எரிவாயுவின் விலை அதிகரிக்கும். அத்தோடு இவ்வாறான செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கு தேவையானவர்களுக்கு கேள்விப்பத்திரங்களை வழங்கும் செயற்பாட்டிற்கு இட்டு செல்வதுடன் இது அரசாங்கத்தின் தெளிவற்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை 6.8% மின்கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா முனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்தோடு பணிய கைதிகளில் பலரை
ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பணிய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் 50 பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனுடன் பணிய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கவும் நோக்கில் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் காசா முனையில் இன்று இஸ்ரேல் நடத்திய தரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 41 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 64,368 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளை விரைவில் தீர்க்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தல். வெள்ளவாயு பேருந்து விபத்து. உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகள் இன்று. இத்தாலியிலிருந்து யாழ் வந்தவர் பற்றைக்குள் சடலமாக மீட்பு. தமிழரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு. கசிந்த தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். கொத்து கொத்தாக மக்கள் பலி. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.